அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ்னா லைஃப் ஸ்டைல் விலாக். இன்றைக்கி நாம் கருவேப்பிலை பொடி செய்ய போகிறோங்க. இது சாதம் கிளறதுக்கு நம்ம இதை பயன்படுத்திக்கலாங்க. ரொம்ப நல்ல ஒரு டேஸ்டியான நல்ல ஒரு சுவையான கருவேப்பிலை பொடி தான் நாம் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதை நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோன்னா முதல் நாளே கருவேப்பிலைகளை நல்லா கழுவிட்டு இது போல் ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம வச்சிடலாங்க. இதை வெயிலில் காய வைக்க வேண்டாம். வீட்டு உள்ளவே நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு இப்படி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா உணர்ந்துருங்க. தண்ணிலாம் நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். இது போல் தாங்க இருக்கணும். அப்போ தான் நம்ம ரெடி பண்ணுற பொடியை ஒரு 10-15 நாளைக்கு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போது என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் வாங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, தேவையான அளவு எண்ணெய் எடுத்திருக்கேன், 3 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கு தகுந்தா போல் நீங்கள் மிளகா வத்தல் எடுத்துக்கலாம். தாளிப்புக்கு ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். தேவையான அளவு முந்திரி எடுத்துருக்கிறேன். இதுதாங்க தேவையான பொருட்கள். வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை அடுப்பில் வச்சிடலாங்க. எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாம் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்க போகிறோம். கடாய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பை நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்க்காமல் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்க போகிறோம். மொறுன்னு சவுண்டு வருது பாருங்கள். இதில் நல்லா ஃப்ரை ஆகிட்டு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாங்க. கருவேப்பிலை நல்லா ஆறிடுச்சுங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. கருவேப்பிலை பொடி நல்லா தயாராகிடுச்சு பாருங்கள். சாதம் தாளிக்க போகிறேங்க. 1 கப்பு சாதம் எடுத்துருக்கேன் பாருங்கள். இது ஒரு 2-3 பேர் சாப்பிட்ற மாதிரி எடுத்துருக்குறேங்க. இப்போ இதை கருவேப்பிலை பொடி சாதம் நான் இப்போ தாளிக்க போகிறேங்க. ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டேங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் நம்ம அது கூடவே சேர்த்துடலாங்க. 1 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் கூட. நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. சாதாரணமாக வீட்டில் செய்கிற ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி அரிசி சாதத்தில் கூட இது போல் நீங்கள் கருவேப்பிலை சாதம் ரெடி பண்ணிக்கலாங்க. இன்னும் நல்லா ஃப்ரை ஆகிட்டு பாருங்கள். இப்போ நம்ம சாதத்தை சேர்த்துடலாங்க. தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். நான் சாதம் வடிக்கும்போது உப்பு சேர்த்து தாங்க வடித்தேன். அதனால் நான் கம்மியாக சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை பொடியை நம்ம சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்கிட்டுக்கலாங்க. தாளிப்புள்ள கருவேப்பிலை நம்ம சேர்க்கும்பொழுது யாருங்க அதெல்லாம் சாப்பிட்றா? பசங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்து ஓரமாக வச்சிட்றாங்க. நம்ம இது போல் செஞ்சு கொடுக்கும்பொழுது எடுத்தெல்லாம் வைக்க முடியாதுங்க. ரொம்ப நல்லா ருசியாகவும் இருக்கும். ரைஸ் நல்லா உதிரியாக இருந்தாங்க. இது போல் சாதத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். நல்ல ஒரு கலர் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு. பார்க்கும்பொழுதே நல்லா ஆசையாக இருக்குதுங்க, சாப்பிட்ணுன்னு தூண்டுது. க்ரீன் கலரில் சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு இந்த சாதத்தை மாற்றி வச்சிடலாங்க. பாருங்கள், நல்ல ஒரு சுவையான ஹெல்த்தியான கருவேப்பிலை சாதம் ரெடியாக இருக்குது பாருங்கள். நல்ல கலர் பாருங்கள், செமையாக இருக்குது. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணியிருக்கிறேங்க. இதை வச்சு தாங்க இன்றைக்கி லஞ்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.